நடா சும்மா பயணி ஆண்டவன் அவன் பேரை சொல்லி பயமுறுத்துற. அவன் உனக்கு மட்டும் பரம்பரை சொத்தா? நேற்று 5000 ரூபாய் செலவு வச்சு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி தங்கரதை விட்டா தங்கரதோ தெரியும் அவனுக்கு தெரியுமா? என்ன பிரயோஜனம்? என்னடா பிரயோஜனம்? இல்லடா அடுத்து கெடுக்காம அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாம உள்ள தூய்மையோட இருக்கிறவன் ஒரு பைசாவுக்கு சொல்ல வாங்கி கொடுத்தாலும் போதும் அந்த ஆண்டவன் ஓடி வந்து உதவி செய்வான். வடிவேலு நல்லா நினைச்சு பாருடா, நல்லா நினைச்சு பாரு. நீயும் நானும் ஒரே இடத்துலதான் மாசம் 6 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம 2 பேரும் ஒரே கடவுளை தான் கும்பிட்டு இருக்கோம். என்ன மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு அதிபராக்கி வச்சிருக்கான். வெறும் 10,000 ரூபாய்க்கு என்கிட்ட கை நீட்டி கேட்க வச்சுட்டான். ஏண்டா நீயும் நானும் கடவுளை வாங்குற முறையில இருக்கிற வித்தியாசம் தாண்டா. என்ன போலியா? நீ மலையேறி போய் திருவிழா கொண்டாடி ஆண்டவனை வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. உட்கார்ந்த இடத்துலயே இருந்து மனமுருகி ஒரு முறை முருகான்னு கூப்பிட்டா போறோம். அந்த ஆண்டவன் மலையில இருந்து உங்ககிட்ட இறங்கி ஓடி வர வேண்டாம். நிறுத்து. உன்ன மாதிரி ஆளுங்க 50 லட்சத்துக்கு ஆண்டவன் அபிஷேகம் பண்ணி வச்சாலும் ஆண்டவன் வரமாட்டான் வரவே மாட்டான்டா. வராமல எனக்கு 10 லட்சம் லாபம் வந்தது. வரும்டா வரும். நிலக்கு நிக்க ஏன் தெரியுமா? உன்ன போல ஆண்டவனுக்கு துரோகம் பண்றவன், அவன் சொத்தை அபகரிக்க நினைக்கிறவன், ஏமாத்தவன் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் வாழ முடியும். அதனாலதான் பெரியவங்க தெய்வம் அன்று கொள்ளாது நின்று கொல்லும்னு சொன்னாங்க.